ஹாய், இன்னைக்கு சாட்டர்டே. என்ன சமையல் பார்த்துருந்தோமா? உருளைக்கிழங்கு அரைச்சி ஊற்றுறது வந்து தக்காளி, குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூனு, மஞ்சள் பொடி, உப்பு இப்போ போடணும். ஸோ இதில் இஞ்சி பூண்டு ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, உப்பு போட்டுக்கிறேன். இதை போட்டு கலரி ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். போட்டு ஒரு 2 விசில் போட்டு ஆஃப் பண்ணிடலாம். முள்ளங்கி பொரிச்ச குழம்பு தான் பண்ண போகிறோம். முள்ளங்கி அரிஞ்சு வச்சுட்டுருக்கேன். ஒரு சின்ன துண்டு புளி தான் இருக்கேன். புளி போட்டால் பார்த்தீங்கன்னா மீண்டாலும் மறுநாள் வச்சுக்கலாம். இதில் நான் தேங்காய் போட மாட்டேன். தேங்காய்க்கு பதில் இன்னொரு பொருள் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் தேங்காய் சேர்த்துக்கோங்க. அரைக்கிறது வந்து பச்சையாகவே வந்து வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, இஞ்சி, பூண்டு போடக்கூடாது. இது வரைக்கும் போட்டுருக்கேன். அழுகாக அரைச்சிக்கணும். புளியோடு சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். வெங்காயம் அரிஞ்சு வச்சுட்டுருக்கேன், தக்காளி அரிஞ்சு வச்சுட்டுருக்கேன், அப்புறம் பூண்டு வந்து உரிச்சு வச்சுட்டுருக்கேன். இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு, இதுவும் அரைக்கிறதுக்கு தான். மிளகு ஒரு பெரிய ஸ்பூனு, சீரகம் ஒரு ஸ்பூனு, 1/4 டீஸ்பூன் வந்து சோம்பு, வேர்க்கடலை. தேங்காய்க்கு பதில் நம்ம வேர்க்கடலை போட்டுக்க போகிறோம். கொஞ்சம் எள்ளு போட்டுக்கலாம். எள்ளு வீட்டில் இல்லை, அதனால நான் அப்படி போட்டுக்கிறேன். இதெல்லாம் மொத்தமாக கிரைண்ட் பண்ணிட போகிறோம். இந்த புளியும் இதில் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா நெழுக அரைச்சிடலாம். ரொம்ப ஈஸியான குழம்பு அது. இப்படி சட்டுன்றதுக்குள்ளே நம்ம இது செஞ்சிடலாம். அரியறது மட்டும்தான், காய் அரியறது மட்டும்தான். இது நான் வந்து முள்ளங்கி போட்டிருக்கேன். இதில் நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு கூட போட்டு பண்ணலாம். உங்களுக்கு என்ன காய் வேணுமோ, கொஞ்சம் இதுவாக இருக்க சுரக்காய் கூட போட்டு பண்ணலாம். பட் பொரிச்ச குழம்புக்கு வந்து முள்ளங்கி நல்லாயிருக்கும். வெறும்னா முருங்கைக்காய் வரைக்கும் போட்டு கூட பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதை அரைச்சிடலாம். ஸோ குக்கரில் தாளித்து பண்ணிடலாம். வெந்தயம், கடுகு, சீரகம், பூண்டு, வெங்காயம், ஒரு டிப்ஸ் என்னென்னா, முள்ளங்கி குழம்பு இந்த மாதிரி நீர் காய்கறிக்கெலாம் உப்பு கம்மியாக போடுங்க. ஏன்னா வந்து உப்பு கறிக்க ஆரம்பிச்சிடும். முள்ளங்கி குழம்பு இப்போது இந்த பொரிச்ச குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா திட்டமாக உப்பு போட்டுக்கா. வேணுன்னா பார்த்துட்டு போடுங்க. நான் உப்பு அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். அண்ட் தென் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கும் போதே பண்ணிங்கன்னா அந்த சளி பிடிக்கிறது, மூக்கில் தண்ணியாக வடிக்கிறது, அந்த மாதிரிலாம் வராது. ஸோ அரைச்சாச்சு. இப்போ காமிச்சோம்னா அது எல்லாத்தையும் போட்டு அரைச்சாச்சு. இதில் வேணால் காஞ்ச மிளகா போட்டுக்கலாம், பச்சை மிளகா வேணால் 1 போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்காக. நான் அதில் போடல, வெறும் குழம்பு மிளகாத்தூள் தான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ இது தண்ணி ஊற்றி அலம்பி அதில் போட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கும் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. ஆனால் இந்த குழம்பு வந்து தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், திக்காக இருக்கக்கூடாது. ஸோ இது வந்து நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா வேர்க்கடலை போட்டிருக்கோம்ல, திக்னஸ் வரும். தேங்காய் போடுறதா கூட சும்மா ஒரு 2 பதை தான் போடணும், நிறைய போடக்கூடாது. சும்மா டேஸ்ட்டுக்கு வந்து பொரிச்ச குழம்புக்கு கொஞ்சமாக தான் போடணும் தேங்காய். நான் தேங்காய்க்கு பதில் வேர்க்கடலை போட்டிருக்கேன். ஸோ அது வந்து திக்னஸ் வரும், அதனால தண்ணியாக வைக்கிறேன். போட்டு 3 விசில் போட்டு ஆஃப் பண்ணிடலாம். இது வேகணும்ல, முள்ளங்கி வேகணும். அதான் அந்த வெங்காயம், தக்காளி, பச்சை வாசம்லாம் போட்டுட்டு 3 விசில் போட்டு ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. கடாயில் இல்லை தோசைக்கல்லில் போட்டு வறுத்து எடுத்துடலாம். கிழங்கு, கடுகு, உளுத்தம்பருப்பு, சோம்பு, பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். ஸோ 3 விசில் போட்டு இறக்கிறதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. இதை அப்படியே வச்சு அடுப்பில் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டா, ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துடலாம். தாளிப்பு வேணாம், ஆல்ரெடி தாளிச்சிட்டோம்ல, வேணும்னா தாளிச்சிக்கலாம். இறக்கிறேன். சரி, மட்டும் போட்டுக்கிறேன். ஒயிட் ரைஸு, முள்ளங்கி பொரிச்ச குழம்பு, ரசம். இது எஸ்டர்டே ரசம் தான். டொமேட்டோ பொட்டேட்டோ போட்டிருக்கேன். அவ்வளோதான். இன்றைக்கி அப்பளம்லாம் வறக்கல.